அவருக்கு என்னங்க உள்ளங்காலில் ஏதாவது மச்சம் இருக்குதா, அல்லது உள்ளங்காலில் சக்கரம் இருக்குதா, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு இடத்துல தங்கவே மாட்டேங்கிறாரு, எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருக்காரு, அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சிலரை பார்த்து நாமே சொல்லுவோங்க. அவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜாதகத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. ஜாதக பாரி ஜாதம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஜோதிட நூல். அந்த நூலில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கணுங்க. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்தது 3க்குரியவன் லக்னத்தில் இருந்தாலும் அவங்களும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக பயணம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடம்தான் அதுக்கு காரணமாக இருக்குது. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதியோட 3க்குரியவன் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே லைஃபெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அதே போல் 3ஆம் இடத்துக்குரியருடைய தசை, லக்னத்துக்கு 3ஆம் இடம். இப்போ நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடத்துக்குரியவர் சூரியனாக வரார். அந்த சூரிய தசைலாம் வரும்பொழுது ஏகப்பட்ட அளவில் நாம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். 8க்குரியவன் தசை வந்தாலும் நாம் நிறைய பயணப்பட வேண்டியிருக்கும், பல நாடுகளுக்கு போய் வர வேண்டியிருக்கும். அட்டமத்தான் திசை வரும் காலத்தில் அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான்னு ஒரு பாடல் ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 8க்குரியவன் தசை வரும்பொழுதும் நிறைய பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது உள்நாடு, அதாவது நம்முடைய நாடு. இப்போ இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் போகிறது, இந்திய அளவில் எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் அந்த 3ஆம் இடம் தான். 3வது வீடு சரவீடாக இருந்தால் அவங்க எல்லா வகையிலுமே சுற்றுலா பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. டூரிங், ட்ராவல் அதெல்லாம் அவங்கெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ 3வது வீடு ஸ்திர வீடு. இப்போ ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் எல்லாமே ஸ்திர வீடுகள். ஒருத்தவங்களுக்கு ஸ்திர வீடாக இருந்ததுன்னா அவங்க மாவட்ட அளவில் நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 3வது வீடு உபய வீடாக இருந்தால் தன் மாநிலம் வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் சரிங்க. இப்போ சிலர்லாம் தடிக்க விழுந்தால் நான் லண்டன் போகிறேன், துபாய் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், இப்போ தான் போன வாரம் ஆஸ்திரேலியா போய் பையனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் எந்த கிரகங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாதக பாரி ஜாதம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடம் அதுதான் வெளிநாடு. அப்போ ஒருத்தவங்களுக்கு பாக்யாதிபதி நல்லா இருக்கணும். பாக்யாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலே போய் வேலை கிடச்சி அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டாருங்க. எப்போயாவது ஒரு தடவை இங்கே இந்த பக்கம் போவாருங்க, ஏதாவது விசேஷம்னா வருவார் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுக்குங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா சரவீடு, அதாவது இப்போ மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரவீடுகள். இந்த சரவீடுகளில் லக்னாதிபதியோ 3க்குரியவரோ இருந்தாலோ 9க்குரியவர் இருந்தாலோ அவங்கெல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டுக்கு அடிக்கடி பயணம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குங்க. ஸ்திர வீடுகள் அது தன்னுடைய தாய்நாட்டிலேயே பயணம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஸ்திர வீடுகளில் கிரகங்கள் இருந்தால், உபய வீடுகளில் கிரகங்கள் இருக்கும் பொழுது லக்னாதிபதியோ 3க்குரியவரோ இருக்கும் பொழுது போய் போய் வந்துடுவாங்க. ஒரு மாதம் அங்கே இருந்தேன் அப்புறம் அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது மாதிரி யார் வெளிநாடு போவாங்க, யார் வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க, யார் வெளிநாட்டில் சொத்து வாங்குவாங்க, 4 வருஷம் இருந்துட்டு வந்துடுவாங்களா இல்லை 40 வருஷம் இருந்துட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு பழமையான ஜோதிட நூல்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க. அதை புரிந்து வைத்து கொண்டு நாம் செயல்பட்டால் நமக்கு ஃபாரின் யோகம் இருக்காங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.